டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? அம்மா ரோல்ல நடிச்சிட்டு இருந்த ராதிகா இப்போ ஒரு படி மேலே போய் தாய் கிழவியா நடிச்சிருக்காங்க. அந்த டீசர் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தாய் கிழவி படத்தினுடைய காட்சிகளை பொறுத்தவரையில் அதை முதலியே பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ராதிகாவுடைய வீட்டுக்கு நானும் பாரதிராம் போன போது செல்ஃபோனில் அந்த காட்சிகளெல்லாம் எங்கள் 2 பேருக்கும் போட்டு காட்டினார் ராதிகா. அதை பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் கூட நான் 2-3 வாரங்களுக்கு முன்னால் பேசியிருக்கேன். அந்த டீசரை பொறுத்த வரைக்கும் என்னை அசத்தி விட்டது அது அப்படின்னு தான் சொன்னோம். அந்தளவுக்கு மிக அழகாக அப்படிப்பட்ட ஒரு உடல் மொழியோடு நடித்திருந்தார் ராதிகா. உடனடியாக ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னேன். இந்த வருஷம் மட்டும் தாய்க்கிழமை வந்தால் நிச்சயமாக இந்த வருடத்தினுடைய சிறந்த நடிகை நீங்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த வருஷம் தாய்க்கிழமை வர்றதுனால உங்களுடைய அவார்டு ஒரு வருஷம் தள்ளி போக போகுது, அவ்வளோதான் அப்படின்னு ராதிகா கிட்ட நான் சொன்னேன். மிகச்சிறப்பாக அந்த படத்தை நடிச்சிருக்கார் ராதிகா. ஆனால் அவர் சிறப்பாக நடிக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? இத்தனை வருடங்களாக ஒவ்வொரு படத்துலையும் தன்னுடைய நடிப்பை மெருகேற்றியவர் தானே அவர். ஹெச் ராஜா அவர்கள் நடித்த கந்தன்மலை படத்தை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த படம் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல. பார்த்த பின்னால் உங்களுக்கு என்னுடைய கருத்தை சொல்கிறேன். நடிகை மீரா ஜாஸ்மின் முழுசா சினிமாலேருந்து ஒதுங்கிட்டாங்களான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. மீரா ஜாஸ்மின் சினிமாலேருந்து ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு எதனால் கேட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. இப்போதும் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க, நடிக்க முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க மீரா ஜாஸ்மின். ஜனநாயகன் படத்தோடைய ரிலீஸ்க்கு பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனால் ஹிந்தி தெலுங்கு ரிலீஸில் கூட பிரச்சனை பண்ணுற அளவுக்கு விஜய் என்ன செஞ்சிட்டாருன்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய வெளியீட்டில் தெலுங்குல ஹிந்தியில் நீங்கள் சொல்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதாக எனக்கு தெரியல. சிக்மா படத்துக்கு ஜேசன் சஞ்சய் ஒரு அறிமுக இயக்குனருக்கான சம்பளம் தான் வாங்கியிருப்பாரா, இல்லை விஜயோட மகன் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனம் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்குமான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிக்மா படத்தினுடைய இயக்குனரான ஜேசன் சஞ்சய்க்கு முதல் படத்தினுடைய இயக்குனருக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அதை தான் கொடுத்துருப்பாங்களே தவிர விஜயனுடைய மகன் அப்படின்றதுனால கூடுதலாக சம்பளம் கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. வாரிசு படத்துடைய இயக்குனர் வம்சி திரும்பவும் தமிழில் படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கதிர் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. வாரிசு பட இயக்குனர் வம்சி ஒரு அருமையான இயக்குனர். வாரிசு படம் பெரிய அளவில் வெற்றி பெறலை அப்படின்றதுனால அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகளே கிடைக்காம போயிடுமா என்ன தமிழில்? பாடகி ஆண்டாள் அவர்கள் தமிழ் சினிமாவில் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பாடகி ஆண்டாள் தமிழ் சினிமாவில் மொத்தம் 5 பாடல்களை பாடியிருக்காங்க. ஹரிஷ் ராகவேந்திரா படங்களில் நடிச்சிருக்காரான்னு வசந்த் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாடகர் ஹரிஷ் ராகவேந்திரா விகடன், கற்பனை, திருப்பதி ஆகிய 3 படங்களில் நடிச்சிருக்காரு. இதில் கற்பனை என்ற திரைப்படம் வெளியாகலை. ரஜினி சார் நினைச்சிருந்தா சந்திரமுகி படத்துடைய பேரை கெடுக்கிற வகையில் வந்த சந்திரமுகி 2 படம் எடுக்கிறத நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் ஏன் அப்படி செய்யலைன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சந்திரமுகி 2 படத்தை எடுக்கிறத ரஜினி தடுத்து இருந்தார்னா அந்த படத்தில் பணியாற்றினாங்கல்ல அவங்க எல்லோருடைய வேலை வாய்ப்புகளில் போகும். அதையெல்லாம் சிந்தித்து தான் அது போன்ற முயற்சிகளில் ரஜினி ஈடுபடவில்லை. ஆடியோ லான்ச் நடத்துறதுக்காகவே நடிகர் சங்கம் ஒரு ஸ்டேடியம் கட்டலாமே, எதனால் காலேஜ் ஸ்டேடியத்திலையும் விளையாட்டு அரங்கிலும் நடத்துகிறாங்கன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேடியம் கட்டுற அளவுக்கு அபிபுல்லா ரோட்டில் நடிகர் சங்கத்துக்கு இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஒரு சின்ன இடம். அப்படி இருந்த போதிலும் அங்கேயும் விழாக்கள்லாம் நடத்துறதுக்கு ஒரு அழகான அரங்கத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார். தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் ரஜினி சார் பாம்பை பார்த்து நடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் அவர் நடிச்சிருப்பார். அதே மாதிரி காட்சி இருக்க அண்ணாமலை படத்திலும் ரஜினி சார் எப்படி நடிக்க சம்மதிச்சாருன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. தம்பிக்கு அந்த ஊரில் ரஜினி நடித்த பாம்பு சீன் இருக்க அது ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்ததுனால தான் அண்ணாமலையில் அந்த பாம்பு சீன் அப்படின்ற ஃபுல் பிக்சர் வந்தது. வடிவேலு அவர்களை வச்சு நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் எடுத்த சுராஜ் அடுத்து வேற என்ன படம் இயக்க போறாருன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. வடிவேலு வைத்து நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தை இயக்கிய சுராஜ் அடுத்த படத்திற்கான ஆரம்ப கட்ட வேலைகளில் தான் இப்போ இருக்கார். நம்பியாருக்கு அப்புறம் சினிமா நடிகர்களை அதிகமாக சபரிமலைக்கு கூட்டிட்டு போனவங்க யாரா இருக்காங்களான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நம்பியாருடைய மறைவுக்கு பின்னாலே சபரிமலைக்கு போகின்ற பல கலைஞர்கள் இருக்காங்க. ஆனால் குருஸ்தானத்தில் அவரை வழிநடத்தி நம்பியார் மாதிரி அழைத்து போகின்றவர்கள் யாரும் இப்போ இல்லை. பழம்பெரும் நடிகரான கல்லபாட் நடராஜன் அவர்களை பற்றி தகவல் ஏதாவது சொல்ல முடியுமான்னு திருமுல்லை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. கல்லப்பாட் நடராஜனுக்கு கல்லப்பாட் என்ற பெயர் வந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கல்லப்பாட் நடனத்தை அவ்வளவு அற்புதமாக ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக நடராஜன் இருந்தது தான். அந்த நடனத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நடிப்பாற்றலும் பெற்றிருந்தவர் தான் நடராஜன். தமிழ் சினிமாவில் வில்லன் நடிகர்கள் கம்மியாக தான் இருக்காங்க. தன்னுடைய காமெடி மேனரிசத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா நடிகர் பார்த்திபன் மிகப்பெரிய வில்லன் நடிகராக வரலாம். இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் தன்னோட மேனரிசத்தை மாற்றிப்பாரான்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஒரு நடிகராக பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு களிமண். இயக்குனரில் அவரை எப்படி வேணால் மாற்றலாம், அதற்கு அவர் வளைந்து கொடுப்பார். அதனால் எந்த இயக்குனரும் அவர் வில்லன் வேடத்தில் நடிக்க வைப்பதற்கு யோசனையே பண்ண வேண்டாம்.
ஜனவரி 23 நடிகர் அஜித் நடித்த 50வது படமான மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வருது. அது உண்மையான தேவி ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனவரி 23ஆம் தேதி அன்று அஜித்துடைய மங்காத்தா படத்தை மறுவெளி செய்ய முயற்சிகள் நடைபெறுவது உண்மைதான். ஃபர்ஸ்ட் டைம் அரசன் படத்தில் அனிருத் கூட கைகோத்திருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். இந்த மாற்றம் எதனாலன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. அரசன் படத்திலே வெற்றிமாறன் அனிருத்தோடு கைகோத்திருக்கிறார் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய கதாநாயகனான சிம்பு. சினிமா திஸ் வீக்கில் பாரதி ராஜா சாரை பற்றி வர வதந்திகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுக்கு வயது மூப்பு காரணமாக உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. ஆனால் இப்போ அதையெல்லாம் கடந்து விட்டார் அவர். ஒரு டைரக்டர் யாரோட பேச்சை கேட்கணும்? தயாரிப்பாளரோட பேச்சையா, நடிகரோட பேச்சை, இல்லை அவர் மனசாட்சி சொல்கிறதையான்னு சங்கர் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு இயக்குனர் படத்தினுடைய பட்ஜெட், படப்பிடிப்பு நாட்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளருடைய பேச்சை கேட்கணும். படப்பிடிப்புக்கு வந்துட்டாருன்னா எந்த கதையை எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் திட்டமிட்டு இருந்தாரோ அது மாதிரி அந்த கதையை எடுப்பதற்கான முழு மூச்சில் இறங்க வேண்டும். அடுத்து இன்று ஒரு தகவல். சிம்மக்குரலோன் என்று சினிமா உலகத்தில் எல்லோராலும் பாராட்டப்பட்ட நடிகரும் ஒரு காலகட்டத்திலே நாடகங்களிலே பெண் வேடங்களிலே நடித்தவர். இப்போ இந்த அளவுக்கு சிம்ம குரலில் பேசுகிறீங்க, அப்போ நாடகங்களில் பெண் குரலில் பேசி நடிச்சிருக்கீங்க, இதுக்காக தனியாக ஏதாவது பயிற்சி எடுத்துக்கொண்டீர்களா என்று ஒரு நண்பர் சிவாஜியிடம் ஒரு முறை கேட்டார். இப்போ நான் சாதாரணமாக உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். அதே சமயத்தில் இந்த மேக்கப்லாம் முடிஞ்சு தாடி மிஸ்ஸெல்லாம் ஒட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கங்க, என் குரல் அதுவாகவே மாறிவிடும். குரல் பயிற்சியை மேடையில் நான் ஒரு யோகா மாதிரி கற்றுக்கொண்டேன். அதனால தான் பெண் வேடங்களில் நடிக்கும்போது பெண்ணாகவும், ஆண் வேடங்களில் நடிக்கும்போது ராஜபாட் மாதிரி கம்பீரமாகவும் என்னால் பேச முடிந்தது. பிற்காலத்திலே சிம்ம குரலோன் என்று திரை ரசிகர்களும் திரை உலகினரும் என்னை பாராட்டினார்கள் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அன்றைக்கு நான் எடுத்த குரல் பயிற்சி தான் என்று அந்த நண்பருக்கு பதில் சொல்லியிருக்கிறார் சிவாஜி. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். திருப்பதி படத்துடைய படப்பிடிப்பில் அஜித் எப்படி உங்களோட பழகினார்? நிறைய விஷயங்கள் பேசுவோம். இந்த பிரேக் டைம்லலாம். விஜய் உங்களுடைய பள்ளி தோழர். பள்ளிக்கூட காலத்தில் அவரோட உங்களுக்கு இருந்த அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். அவர் ஸ்கூல் படிக்கும்போது நான் அவர் ஒரு ப்ரீஃப் ஒரு 3 வருஷம் அந்த ஸ்கூலில் படித்தார். அதுக்கப்புறம் நான் ஐ லாஸ்ட் டச். அதுக்கப்புறம் அவர் அந்த சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்பேன்னு ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அதை நான் சுசீலாமாவோடையே 2-3 தடவை ஸ்டேஜில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.